மீண்டும் உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் கூறிக்கொண்டு என்னுடைய சேனலுக்கு உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்றுக் கொள்கிறேன். உங்கள் குமரேசன். இன்றும் ஒரு புதிய தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். வேப்பெண்ணெயை தனது மகனுக்கு தேநீருடன் கலந்து கொடுத்த தாய். சம்பவத்தை பார்த்தீங்களா? அதிர்ச்சியூட்டு ஒரு தகவல். தினமும் மகனுக்கு அவன் படிப்பதற்கு போய்விடுவான். அவருடைய மேசையில் அவருடைய ஃப்ளாஸ்கில் சுடுதண்ணி போத்தலில் வேப்பெண்ணெய் ஒரு குப்பியை ஊற்றி தேநீரையும் அப்படியே வைப்பான். இப்படியே தொடர்ந்து நடந்து கொண்டிருந்த அந்த விடயம் அப்படியே பரீட்சையெல்லாம் முடிந்து விட்டது. பரீட்சை முடிந்தவுடன் அதே வண்ணமாகவே அதே சுடுதண்ணி போத்தலில் தேநீரை ஊற்றி வேப்பெண்ணெய் கலந்து வைக்கிறான். காலையில் வளமை போல எடுத்து மகன் தேநீரை கப்புக்குள் ஊற்றி குடிக்கிற பொழுது கைத்தது. உடனே தூக்கி கீழே எறிஞ்சிட்டு, அம்மா இது என்னம்மா சரியா, இன்றைக்கு டீ வளமையாக மாதிரி இல்லை, டீ கைக்குதம்மா, சரியா குடிக்க இல்லாமல் கிடக்குதம்மான்னு சொன்ன. தாக்கி ஆனந்த வெள்ளத்தில் மிதந்தாள். ஒரு தாய்ப்பசுவை நோக்கி பால் தாகத்துக்கு கன்று எவ்வாறு துள்ளி ஓடுமோ அதே வண்ணமாக தாய் துள்ளினாள். ஏனென்று நீங்கள் நினைக்கிறீங்க? மகன் பரீட்சையில் பாஸ். அவனுக்கே தெரிஞ்சிட்டு அவன் சித்தி அடைவான் என்று. எப்படி என்று சொல்லுங்க? இவ்வளவு நாளும் ஊற்றின அந்த வேப்பெண்ணெய் கச்சல் என்ற பிள்ளைக்கு தெரிய இல்லை. ஏன் என்ற பிள்ளைக்கு வேப்பெண்ணெய் கச்சல் தெரிய இல்லை? என்ற பிள்ளையினுடைய சரியான கன்சன்ட்ரேஷன் முழுக்க, அவனுடைய முழு கவனமும் the child who is focusing on his studies, அந்த படிப்பிலேயே ஃபோக்கஸ் பண்ணி கொண்டிருந்தான். படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணினபடியால் அங்கே வேப்பெண்ணையோ கைப்போ எதுவுமே தெரியவில்லை. இதுதான் ஐயா உண்மை. மாணவர்களே, இந்த காணொளியை பார்க்கின்ற பிரியமுள்ள செல்வங்களே, ஏலவெல் எடுக்கின்ற பிள்ளையாக இருக்கலாம், ஓயல் எடுக்கின்ற பிள்ளையாக இருக்கலாம், எந்த தரத்தில் இருக்கிற பிள்ளையாக இருக்கலாம். இன்று உங்களுடைய நிலைமை எங்கே இருக்கிறது? உங்களுடைய முழு எண்ண அலைகளையும் சிதற விடாமல், ஒரு மணித்தியாலமாக இருந்தாலும் சரி, 2 மணித்தியாலமாக, அதே மணித்தியாலத்துக்குள் உங்களுடைய படிப்பில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களோட ஃப்யூச்சரில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. எந்த காரியங்களும் உங்களை வந்து ஒன்றுமே அடிக்க இயலாது. ஆகையினால இன்று நாங்கள் எந்த தராதரத்தில் இருக்கிறோம்? பிள்ளைகளே சொல்லுங்கள், நீங்கள்லாம் சொல்லுங்கள். ஆகவே படிப்பு என்பது, குறிக்கோள் என்பது சரியான பாதையில் இருக்கின்ற பொழுது இடையில் வருகின்ற எந்த சச்சரவுகளும் உங்களை கண்ணோக்காது. அனாவசியமான வெளி ரோட்டிலே பயணம், அனாவசியமாக ஃபோனிலே டவுன்லோட் பண்ணி படங்களை பார்ப்பது, அனாவசியமான ஃப்ரெண்ட்ஸோடு தேவையில்லாமல் சேட் பண்ணி கதைத்து கொண்டிருப்பது, ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு நோட்ஸ் அனுப்ப சொன்னால் 9 நிமிடங்களுக்கு மேலாக தேவையில்லாத கதை கதைப்பது, அம்மா வந்தவுடன் ஃபோனை வச்சு போட்டு படிக்கிற மாதிரி நடிக்கிறது, இப்படியான சேட்டைகளை தயவு செய்து மாணவர்கள் உலகம் செய்தீர்கள் என்று சொன்னால் எவ்வாறு நாங்கள் உயர முடியும்? அப்பா அம்மாவுடைய கனவை நினைவாக்க முடியும்? இந்த பதிவை தயவு செய்து நீங்கள் தட்டிவிடாமல் வடிவாக பாருங்க. கேட்டீங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இதில் இருந்து கொண்டு ஒரு படிப்பினோடு நிச்சயமாகவே வரும். தவறிய சிந்தனைகள், சிதறிய சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஒன்றாக குவிய வைத்து பாருங்க. அப்பொழுது அந்த குவிவாடியில் எவ்வாறு வெயில் காலங்களில் அப்படி வைத்து ஒரு பேப்பரை பிடித்தால் எரியுமோ, ஏன் அது எரியுதுன்னா அந்த எண்ணம் முழுக்க அந்த குவிவாடி குவித்து அந்த வெப்பத்தை விடுகிறது. உங்கள் எண்ணங்களும் குவிய வேண்டும். வாழ்விலே நீங்கள் உயர வேண்டும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். என்றும் உங்கள் குமரேசன்.